ஊதிய உயர்வு, பழைய ஓய்வூதிய திட்டம், போக்குவரத்து துறை காலி பணியிடங்களை நிரப்புதல் போன்ற ஆரம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசோடு பேச்சுவார்த்தை நடத்திய போக்குவரத்து சங்கங்கள் தங்களது கோரிக்கைகள் நிறைவேறாத காரணத்தினால் இப்பொழுது போராட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள், வேலைநிறுத்த போராட்டங்களை. இந்த வேலைநிறுத்த கோரிக்கைகள் என்பது, இந்த தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கைகள் என்பது இன்று நேற்று அல்ல, ஏறத்தாழ பல்லாண்டுகளாக பேசப்பட்டு வருகிற கோரிக்கை. தமிழக அரசு இப்பொழுது தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கிற இந்த வேலைநிறுத்த போராட்டம் என்பது பொங்கல் பண்டிகை காலத்தில் வரவிருப்பதால் மக்கள் மிகப்பெரிய அவர்கள் சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். எனவே தமிழக அரசு இறங்கி வந்து போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடைய அந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். சென்னையினுடைய போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு அருகில் இருக்கிற கிளாம்பாக்கத்தில் ஒரு புதிய பேருந்து நிலையத்தை தமிழக அரசு இப்பொழுது கட்டி அதை இயக்கி இருக்கிறது. ஏற்கனவே கோயம்பேடு பேருந்து நிலையம் 18 ஆண்டுகள் தான் ஆகிறது. ஆசியாவிலேயே பெரிய பேருந்து நிலையம் என்று அழைக்கப்பட்ட சிறப்பு மிகுந்த அந்த பேருந்து நிலையம் ஒரு வருடத்திலே இழுத்து மூடப்படும் என்பதாக அறிவித்திருக்கிறார்கள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கும் சென்னையினுடைய அந்த மைய நகர பகுதிக்கும் இடையில வருவதாக இருந்தால் 1 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் ஆகும். மிகுந்த சிரமங்களை தென் மாவட்ட அந்த பயணிகள் சந்திக்கிறார்கள். எனவே கோயம்பேடு பேருந்து நிலையமும் அதுபோல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையமும் தொடர்ந்து இயங்க வேண்டும். கிளாம்பாக்கம் மட்டும் இயங்கினால் மக்கள் மிகப்பெரிய பொருளாதார இழப்பை சந்திப்பார்கள். கோயம்பேட்டு பேருந்து நிலையத்தை சுற்றி மட்டும் 3000 ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்கிறார்கள். அங்கே கடை நிறுவனங்கள் இருக்கிறது. அந்த நிறுவனங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். பாரிஸிலிருந்து அந்த பேருந்து நிலையத்தை கோயம்பேட்டுக்கு மாற்றும் பொழுது பாரிஸில் தொழில் நலிவடைந்தது. அது மாதிரி இப்பொழுது கோயம்பேட்டிலிருந்து கிளாம்பாக்கத்திற்கு மாற்றினால் மக்கள் மிகுந்த சிரமங்களை அனுபவிப்பார்கள். எனவே கோயம்பேடு பேருந்து நிலையம் பழையபடியே அது செயல்படுவதற்கு தமிழக அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். அதுபோல் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே இருக்கிற நிலையில் பொங்கல் தொகுப்பை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. ஆனால் ஏற்கனவே வழங்கப்பட்டதை போல ரூபாய் 1000 இதுவரை அதில் அறிவிக்கப்படவில்லை. ரூபாய் 1000 அறிவிக்கப்பட வேண்டும். ஏற்கனவே வழங்கப்பட்டது போல பொங்கல் தொகுப்பில் கரும்பு அதுபோல் இதர அவர்கள் அந்த பண்டிகைக்கு தேவையான பொருட்களை அரசு தர வேண்டும். தென் மாவட்டத்தை பொறுத்தவரை முழுவதுமாக முற்றிலும் சீர்குலைந்து போயிருக்கிறது. 20,000 கோடி ரூபாய் பொருளாதார சீரழிவை தென் மாவட்டங்கள் சந்தித்திருக்கிறது. எனவே தென் மாவட்டத்திலே பொங்கல் பரிசை இரட்டிப்பாக தமிழக அரசு அந்த பகுதி விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும். ஏற்கனவே 6000 ரூபாயை அறிவித்திருக்கிறார்கள். 6000 ரூபாய் அறிவிக்காத பகுதிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். இந்த 1000 ரூபாய் வழங்குகிற பகுதிகளில் எல்லாம் கிராமப்புற பகுதிகள், அவர்களுடைய ஆடு மாடு கால்நடைகள் இறந்து போயிருக்கிறது. அதற்கான போதிய இழப்பீடு கிடைக்கவில்லை. எனவே மக்கள் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். எனவே மக்களுடைய அந்த சிரமத்தை போக்குகிற விதத்தில் தமிழக அரசு எல்லோருக்கும் 6000 வழங்க வேண்டும். அதுபோல பொங்கல் பரிசை இரட்டிப்பாக்கி தர வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் தமிழக அரசுக்கு வைக்கிறோம். இந்த அறிவிப்புகளை தமிழக அரசு விரைந்து செய்திட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தமிழக அரசுக்கு முன்வைக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.